நான் இப்பவும் சொல்றேன், எவ்வளவு பெரிய சித்தாந்த பின்புலமும் ஒரு கட்சிக்கு இருக்கலாம், ஒரு தலைவருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த தலைவர் ஒரு ஊழல்வாதியாக, மக்களுடைய வரிப்பணத்தில் கோடி கோடியாக வரிப்பணத்தை கொள்ளையடித்து சேர்ப்பவராக, சேர்த்து தனக்காக வைத்துக் கொள்பவராக இருந்தால் அவர் வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு எந்த பொருளும் இருக்காது. அந்த சித்தாந்தம் ஒரு வீணான சித்தாந்தம். எனவே ஒரு உயர்ந்த சித்தாந்தத்தை ஒரு நேர்மையான தலைவன்தான் அவன் தூக்கி காட்ட முடியும், தூக்கி சுமக்க முடியும், அதை நிறைவேற்ற முடியும். எனவே உயர்ந்த சித்தாந்தம் அது அரசு நிர்வாகத்தில் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குகிற பொழுதுதான் அழகு பெறுகிறது. அதுதான் திரு விஜய் அவர்களுக்கு பொருந்தும். எங்கள் நேர்மை IAS அகாடமி ஸ்மார்ட் லீடர்ஸ் பயிற்சி மையத்தோடு இணைந்து மிகச்சிறந்த பயிற்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதனுடைய தொடக்க நிகழ்வாக வருகிற 31/5/2026 அன்று மதுரையில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன், உங்களை சந்திக்கிறேன், உங்களோடு உரையாட விரும்புகிறேன். நீங்களும் வாருங்கள்.